எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில ஒரு லட்சியத்த வச்சுக்கிட்டு, அத நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இது நமக்கு நடக்குமா? இது நம்மளால முடியுமா? அப்படின்னு சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பாடு நம்மளுடைய அப்பப்போ ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நபராக இருந்தால், இந்த கதை உங்களுக்கானது தான். அப்படி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்த வச்சுக்கிட்டு, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க இளைஞன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் கடற்கரை நோக்கி போறாங்க. கடற்கரையில அந்த அலைகள வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு ஞானி வராரு. உடனே இவருக்கு தோணுது, சரி நம்மட்ட உள்ள இந்த சந்தேகத்த அவர்ட்ட கேட்டுறலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாரி என்னோட லட்சியங்கள்லாம் இப்படி இருக்குது. ஆனா, அப்பப்போ என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் நம்மளால முடியுமா? நடக்குமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஞானி கேட்கிறாரு, "இந்த கடற்கரைக்கு நீங்க இப்ப தான் முதல் தடவ வரீங்களா? இது ஒரு அற்புதமான கடற்கரை. இதோட சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "தெரியாது" அப்படின்னு சொன்ன உடனே, ஞானி சொல்றாங்க, "இந்த கடற்கரையில் உள்ள சிப்பிகள்ல உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் பொறிக்கப்பட்ட சிப்பிகள மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் நடைபெறும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவருக்கு என்னன்னா, "அப்படியா? அப்படின்னா நான் உடனே கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த இளைஞன் தேட ஆரம்பிக்கிறாரு. தேடிக்கிட்டே இருக்காரு. 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆனா கிடைக்கல. ரொம்ப சோர்வடைஞ்சுறாரு. சோர்வடையும்போது மனசுக்குள்ள ஒரு ஐயப்பாடுன்னு சொல்லக்கூடிய சந்தேகம் ஏற்படுது. உண்மையிலேயே நம்ம பேர் பொறிக்கப்பட்ட சிப்பின்னு ஒண்ணு இருக்குதா? இல்ல அந்த ஞானி பொய் சொல்லியிருப்பாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே சோர்வடைஞ்சு என்ன செஞ்சுறாரு, போய் உட்கார்ந்துறாரு. மறுபடியும் அந்த ஞானி அந்த வழியா வராரு. "என்னப்பா உன்னுடைய பேர் பொறிக்கப்பட்ட அந்த சிப்பிய கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், "உண்மையிலேயே என்னோட பேர் பொறிக்கப்பட்ட சிப்பின்னு ஒண்ணு இருக்கா? எனக்கு சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு. உடனே ஞானி சிரிக்கிறாரு. சரி, இரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி தேடுறாரு. அந்த சிப்பிய கண்டுபிடிச்சு காமிக்கிறாரு. அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. சரி, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா, அந்த சிப்பிய என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொன்னோனே, ஞானி சொல்றாரு, "உன்னோட தேவைகள நீ தான் தேடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பிய தூக்கி வீசிறாரு. இப்போ அந்த பையன் என்ன பண்றான்னா, அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட அந்த சிப்பிய பார்த்துட்டான். அதனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. "நீயே தேடி உன்னோட பேர எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஞானியும் கிளம்புறாரு. ஏற்கனவே அவனுடைய பேர் பொறிக்கப்பட்ட அந்த சிப்பிய பார்த்துட்டதுனால, அவனுக்கு சந்தேகம் போயிட்டு, இப்ப முழு முனைப்போட தேட ஆரம்பிக்கிறான். மணி பார்த்தீங்கன்னா, மதியம் 1 மணி ஆயிருக்கு. தேடுறான் தேடுறான் தேடிட்டே இருக்கான். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா அந்த சிப்பியும் கண்டுபிடிச்சுட்டான். ஞானிட்ட காமிக்கிறான். "இந்த பாருங்க என்னோட பேர் பொறிக்கப்பட்ட சிப்பிய கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப நான் நினைச்சதெல்லாம் நடந்துருமா?" அப்படின்னு கேட்கிறான். உடனே ஞானி வராரு. "பரவாயில்லையே தேடி கண்டுபிடிச்சா." "ஆமா எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீங்க என்னோட பேர் பொறிக்கப்பட்ட அந்த சிப்பிய காமிச்சிட்டீங்க. அதனால எனக்கு சந்தேகமே இல்ல. அதனால என்ன தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சு நான் மன உறுதியோட தேடுனேன். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்தாங்க என்னோட பேர் பொறிக்கப்பட்ட சிப்பி" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. உடனே ஞானி சொல்றாரு, "இதிலிருந்து நான் உனக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? உன்னோட குறிக்கோள் நோக்கி நீ பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது, உன் மனதில அப்பப்போ ஒரு சந்தேகம் வருது இல்லையா? நடக்குமா? நடக்காதா? அதெல்லாம் நீ விட்டு ஒழிஞ்சுட்டு, ஏற்கனவே நமக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்றுக்காக தான் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற உறுதியோட நீ பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் பொழுது தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இதுதான் நான் உனக்கு கத்து தரக்கூடிய பாடம்" அப்படின்னு சொல்றாரு. இதிலிருந்து நம்ம கத்துக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்பொழுது, அந்த குறிக்கோள் ஏற்கனவே நமக்கான தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த வேலையில இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? நம்ம ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும்ன்றத நீங்க கற்பனை செஞ்சு பார்த்து, அந்த கற்பனைக்கு ஏற்ப சந்தேகமே இல்லாம, ஐயப்பாடே இல்லாம நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து உழைக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து உழைக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி கட்டாயமா உறுதி செய்யப்பட்ட வெற்றியா தான் இருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வாழ்க்கையில குறிக்கோளோட பயணிக்க எல்லோரும் சந்தேகம் இல்லாம குறிக்கோள் நோக்கி பயணிக்கணும்னு இருந்து அதில் கேட்டுக்கிறேன். நன்றி.